வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் முதுகு தண்டுக்கு ஒரு இயக்கத்தை கொடுத்து ரொம்ப நேரம் வேலை செய்யறதுக்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பரத்வாஜாசனம். இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா 3 ஆசனங்கள் செய்யறதுக்கான பலன்கள் இந்த ஒரே ஆசனத்தில் கிடைக்கும். அதாவது ஹர்த்த பத்மாசனம், ஹர்த்த வஜ்ராசனம், ஹர்த்த மச்சேந்திரி ஆசனம். இந்த 3 ஆசனங்களையும் ஒரே ஆசனமாக நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த 3 ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய முழு பலன்களும் இந்த ஒரு ஆசனத்தில் நம்ம பலனை நம்ம பெற்றுக்க முடியும். இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு கால் பத்மாசனத்திலையும் ஒரு கால் வஜ்ராசனத்திலையும் இருக்கிறதுனால நம்ம முட்டிகள், அதாவது கால் முட்டி, அந்த ஒவ்வொரு முட்டியில் இருக்கக்கூடிய அந்த முட்டுகளுடைய அந்த பிடிப்பு, முட்டி வலி இதெல்லாம் போக்கும். தசை பிடிப்பு அதெல்லாம் போகிறதுக்கு இந்த ஆசனம் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆசனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பை நல்லா நம்ம திருப்புறோம். அர்த்த மச்சேந்திரி ஆசனம். உடம்பை நல்லா திருப்புறதுனால முதுகு தண்டு இயக்கத்தை நம்ம சீர்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நல்லா இயக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு ஒரு மன அமைதியையும் இந்த ஆசனம் கொடுக்கும். அதேமாரி அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை நல்லா இயக்கிறதுக்கு, ஏன்னா உடம்பை திருப்பும் போது அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை நல்லா இயக்கி அடிவயிற்று பகுதியையும் நல்லா சீர்படுத்தும். நம்ம நல்ல உடம்பை திருப்பும் போது லங்ஸுடைய கெப்பாசிட்டியும் அதிகமாகும். லங்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆசனம் இது. இது எப்படி செய்யறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல தண்டாசனத்துக்கு வந்துடுவோம். நல்ல உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சைடில் திரும்பி செஞ்சு காட்டுறேன். முதல்ல நம்ம தண்டாசனத்துக்கு வந்துடுவோம். இப்போ ஒரு காலை, இப்போ வலது காலை எடுத்து நான் வஜ்ராசனத்தில் வச்சுக்கிறேன். வஜ்ராசனம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இடது காலை எடுத்து நல்லா கொண்டு பத்மாசனம் போட்டுக்கிட்டு நம்மளுடைய இடது கையை வலது கையை நல்ல இடது முட்டியில் வச்சுக்கிட்டு இடது கை நல்லா எவ்வளோ முடியுதோ பேக் சைடு போயிட்டு உடம்பை நல்லா திருப்பணும். ஷோல்டரும் நல்லா திரும்பி இருக்கணும். இந்த நிலையில் ஒரு 5 கவுண்டிங். 1 2 3 4 5. நேராக வந்துடலாம். நம்ம இன்னும் 10 கவுண்டிங் கூட நம்ம கொடுத்துக்கலாம். கால்களை கொண்டு நேராக தண்டாசனத்துக்கு வந்துடுவோம். இப்போ இடது காலை வஜ்ராசனத்தில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வலது காலை எடுத்துகிட்டு பத்மாசனம் தொடைக்கு மேலே நல்லா தூக்கி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடது கை வலது முட்டியில் இருக்கட்டும். வலது கை பேக் சைடில் கொண்டு போய் நல்லா உடம்பை நல்லா திருப்பணும். ஷோல்டரோடு திருப்பணும். 1 2 3 4 5. நல்லா நேராக வந்துடலாம். நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் காலை நீட்டி தண்டாசனத்துக்கு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு தடவை நான் நேராக திரும்பி ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் நேராக செஞ்சு காட்டுறேன். வலது காலை மடக்கி கொண்டு வஜ்ராசனத்தில் போட்டுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இடது காலை கை கொடுத்து நல்லா கொண்டு பத்மாசனம் நல்லா தொடைக்கு மேலே போட்டுட்டு நல்ல முதுகு தண்டு, கழுத்து, தலையோடு சேர்த்து திருப்பணும். வலது கையை கொண்டு இடது முட்டியில் வச்சுக்கிட்டு உடம்பை நல்லா 1 2 3 4 5. நேராக வந்துடலாம். இப்போ 2 காலையும் தண்டாசனத்துக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ இடது காலை வஜ்ராசனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வலது காலை கொண்டு பத்மாசனம். நல்ல முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும். முதுகு தண்டு, கழுத்து நேராகவே அப்படியே திரும்புவோம். கைகளை கொண்டு வச்சுட்டு 1 2 3 4 5. நேராக இந்த கையை கொடுத்துட்டு உடம்பை நல்லா திருப்பணும். திருப்பிட்டு கொண்டு வந்துடலாம். இது நீங்கள் ஒரு 10 கவுண்டிங் இருக்கலாம். 10 கவுண்டிங்கில் பண்ணும்போது இன்னும் நிறைய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு 5 கவுண்டிங்கில் செஞ்சு காட்டியிருக்கேன்.
நீங்கள் பண்ணும்போது ஒரு 10 கவுண்டிங் இருங்க. அப்போ ஒரு 10 எண்ணிக்கை இருக்கும்போது நல்ல இடுப்பு நல்லா அந்த நிலையில் இருக்கும்போது நல்ல முதுகு தண்டு நல்லா சீராக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் இது. இதை செஞ்சு பாருங்கள். இது ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்டர்லேயும் 10 கவுண்டிங் அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வேலை செய்யறதுக்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மன அமைதியும் இந்த ஆசனத்தில் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி.